நம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான். தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள். கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ், அதை கொடுக்கிறேன். இந்த நாளுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான். தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான் மறுமை என்று வரும் பொழுது, உண்மையான நாள் என்று வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில்? அவர்களுக்கு இந்த துன்யாவில் அல்லாஹ் எதை கொடுத்தான்? எம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தில் எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாகுமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளாக கொடுத்தவற்றை அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கிடையாது. அவர்களுக்கு பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயும் மரணம். சிறிது ஆண்டுகளில் அடுத்தடுத்து அவர்களுடைய பெரிய பாட்டனாரும் சிறிய பாட்டனாரும் மரணம். யாரை இந்த உலகத்திலே பெண்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தார்களோ அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளிலேயே மரணம். யாரை தங்களுடைய பிள்ளைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த ஆண் குழந்தைகளும் அந்த பெண் குழந்தைகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய உலக வாழ்வில் அவர்களுடைய முடிவு வருவதற்கு முன்னதாகவே மரணம். என்ன சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம்!